நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிச்சதுலேருந்தே அதிகமாக மக்கள் இசை பாடல்கள் மற்றும் கிராமிய பாடல்கள் அதிகமாக பாடி அசத்தி மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் காளிதாசன். அவர் இந்த வாரம் தானும் தன்னுடைய குடும்பமும் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருக்காங்க, அவங்க அம்மாக்காக அவர் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாருன்னு சொல்லியிருந்தது ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையுமே கண் கலங்கி அழுக வச்சிருச்சு. நம்ம சூப்பர் சிங்கர் காளிதாசனை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க இப்ப இருக்க வீடு மொத்தமாவே ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். அந்த சின்ன இடத்துலயே தான் அவங்க சமைச்சுக்கிறது, அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் தூங்குறதுன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல அவர் 10வது படிக்கிற வரைக்கும் கரண்டே இல்லையா. அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு போஸ்ட்ல ஸ்ட்ரீட் லைட் எரியும். அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல தான் அவர் படிச்சதுல இருந்து எல்லாமே பண்ணாரு. அதுலயும் குறிப்பா காளிதாசன் அவர்களுடைய அம்மா சொல்லும் போது அந்த லைட் மரம் தான் எனக்கு குலதெய்வமே, அது ஒண்ணுதான் எங்களை காப்பாத்திச்சுன்னு ரொம்பவே கண்கலங்க சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பேசிய காளிதாசன் அவர்கள், எனக்கு எங்க அம்மாவுக்கு கரண்ட் வசதியெல்லாம் இருக்க மாதிரி ஒரு நல்ல வீட்டுல கொண்டு போய் குடி வைக்கணும், அதுதான் என்னோட வாழ்க்கையோட பெரிய ஆசைன்னு சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட சூப்பர் சிங்கர் அரங்கத்தில் இருந்த சக போட்டியாளர்கள், நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க. இப்படி இந்த அளவுக்கு ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் வாழ்க்கையில தன்னுடைய இசையினால ஏதாவது சாதிச்சே தீரணும்ன்ற எண்ணத்தோட சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்க நம்ம காளிதாசன் அவர்கள் இந்த வாரம் நிறைய மக்கள் இசை கலைஞர்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களாம் வந்து கலந்திருக்க மக்கள் இசை பாடல்கள் சுற்றுல மானே மானேன்னு அம்மாவை பத்திய ஒரு அற்புதமான கிராமிய பாடலை எடுத்தா ரொம்பவே மனமுருக பாடி சாமே ஆசியிருந்தாரு. இதை பார்த்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்க பாராட்ட, அது குறிப்பா சுஜாதா மோகன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் சொல்லும் போது உங்க குரல் ரொம்பவே இனிமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய குரலுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அதுவும் கிராமிய பாடல்கள் மற்றும் மக்கள் இசை பாடல்கள் பாடும்போது உங்களுடைய குரலுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கு, நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் மக்கள் இசை பாடல்களை எடுத்து வேற லெவல்ல பாடி அசத்துற காளிதாச பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும், அவர் இந்த வாரம் தன்னுடைய ஏழ்மையான நிலையை பத்தியும் அவருடைய அம்மாவுக்கு அவர் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறான்னு சொல்லி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்காங்க வச்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும், சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.